அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், உன்னுடைய விசாலமான ரிசகை எங்களுடைய வாழ்நாளில் இறுதி வரை வழங்கி அருள் புரிந்துவிடு யா ரஹ்மானே, ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, துன்பமான நேரத்தில் ஓத வேண்டிய திக்ர் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கமெண்ட்ஸ் சொல்ல போகிறேன். எல்லா கமெண்ட்ஸும் படிக்க போகிறேன். அது குட் கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது பேட் கமெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாமே சொல்ல போகிறேன். ஏன்னா உலகத்தில் நல்ல மனுஷங்களும் இருப்பாங்க, கெட்ட மனுஷங்களும் இருப்பாங்க. அது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் நான் இது போட போகிறேன். தயவு செய்து நான் போடுற எல்லா வீடியோவும் தெரியாதவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்காக தான் நான் போடுறேன். தெரிஞ்சவங்க பார்க்க வேண்டாம். கமெண்ட்ஸ் திமுறா பண்ணுறவங்க தயவுசெய்து நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். என்னுடைய சும்மா தீன் சேனல் போடுறவங்களுக்கும் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி போடாதீங்க. நாங்கள் ஒன்றும் துனியான் சேனல் போட்டுட்டு ஆடலும் பாடலும் நாங்கள் போடல, பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் நாங்கள் போடல. நாங்கள் போடுற ஒரே நோக்கமே எனக்கு நான் படித்து நான் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது என்னென்ன ஜிக்கிர் படித்து இப்போ நான் நல்லா இருக்கணும். அதே மற்ற முஸ்லீம்களும் எல்லாமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ் ஆகும்னு தான் நான் போடுறேன். யூஸ் ஆகிறவங்க பாருங்கள், வேண்டான்றவங்க கமெண்ட்ஸ் பண்ணி மனசு கஷ்டப்படுத்துகிறவங்களாம் தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா இது தீன் சேனல். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கமெண்ட் செக்ஷன் படிக்கிறேன். யூசர்ன்றவங்க ஹார்ட் அனுப்பியிருக்காங்க. மும்தாஜ்ன்றவங்க அஸ்லாம் அலைக்கும் அஸ்மால் ஹுஸ்னா போடும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா போடுறேன். அதுக்கப்புறம் ஏகே காஜா நிஜாமுதீன்றவங்க குரான் ஓத கற்றுக்காம கூமுட்டை மாதிரி குரானை ஓதக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவர் அனுப்பின மெசேஜே தப்பு. அது சூரத்துல் இக்லாஸ் போடும்போது கட் ஆகிடுச்சு, எடிட் பண்ணும்போது. அதனால் அது கட் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு குரான் நல்லா தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க. என் வீடியோ பார்க்கணும் உங்களுக்கு நான் கட்டாயப்படுத்தலை. குரான் எப்படி ஓதுறோம், அல்லாஹ்வை நினச்சி நம்ம ஓதணும். தப்பு இல்லாமல் ஓதுனாவே அல்லாஹ் ஏற்றுப்பான். சரியா? இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்களால தான் எந்த மூமின் முஸ்லீம் முன்னேறவே முடிய மாட்டேங்குது. முன்னேற முடிஞ்சவங்களுக்கும் நீங்கள் ஏன் தடுக்கிறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு ரொம்ப குரான் ஓத தெரிஞ்சால் நீங்கள் ஒரு வீடியோ போட்டு அனுப்புங்க, அதை நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் யூசர்ன்றவங்க ஆமீன் ஆமீன் யார் அபில் அலிமின்னு அனுப்பியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். சுமன் முகமது வந்துட்டு அஸ்லாம் அலைக்கும், உண்மைதான் சிஸ்டர், எனக்கு நடந்திருக்குன்னு அனுப்பியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் படிக்கும்போது வர சந்தோஷமும், அந்த மாதிரி கமெண்ட்ஸ் படிக்கும்போது வர ஒரு கஷ்டமும், என்னடா நம்ம முஸ்லீம் மக்கள் நம்மளுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு கற்றுக்கிட்டும் அவங்களுக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு தான் நம்ம அனுப்புகிறோம். எனக்கு தெரிஞ்சதை நான் அனுப்புகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட்ஸில் அனுப்புங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் அன்பாக சொல்லலாம், இல்லை நார்மலாக சொல்லலாம். உங்களுக்கெல்லாம் தீன் சேனல்னாவே ஒரு விளையாட்டாகவே போச்சு. ஆனால் இந்த மாதிரி மக்களும் இருக்காங்க. சுமானா முகமது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்தில் நல்லதே நடக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அல்ஹம்துலில்லாஹ். ஃபாத்திமான்றவங்க ஆல் 2 டைம் போட்டிருக்குன்னு அனுப்பியிருக்காங்க. நம்ம ஒரு தஸ்பி எண்ணுங்க, இவ்வளோ முறை எண்ணுங்கன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எண்ணலாம். இவ்வளோ டைம் தான் எண்ணணும் நம்ம ஒரு கணக்கு போடுறோம். உங்களுக்கு எவ்வளோ டைம் எண்ணணும்னு தோணுதோ அவ்வளோ டைம் நீங்கள் எண்ணலாம். அல்லாஹ் வந்துட்டு எண்ணத்தை தான் பார்க்குறான். நம்ம படிக்கிறது உண்மையாக மனசார படிக்கிறோமா தான் பார்க்குறான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ டைம் படிக்க தோணுதோ படிங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் கமெண்ட்ஸுக்கும் அல்ஹம்துலில்லாஹ். யூசர்ன்றவங்க DX5SK யூசர் DX5SKன்றவங்க அஸ்லாம் அலைக்கும் சிஸ்டர், நான் ஆசைப்பட்டவனை எனக்கு கிடைக்க துவா செய்யுங்க ப்ளீஸ். இன்ஷல்லா கண்டிப்பாக அல்லாஹ் அவங்களால உங்கள் வாழ்க்கை நன்மையில் அமையும், நல்லபடியாக இருக்கும்னு அல்லாஹ்க்கு தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கை அவங்க மூலிமா சந்தோஷமாக இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும். நானும் துவா செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்சாரின்றவங்க
அஸ்லாம் அலைக்கும். எனக்காகடா ப்ளீஸ் மை லைஃப் ஃபாரூக். ஓகே சோடா ப்ளீஸ் மை லைஃப் ஃபாரூக் ஷக்கிலா மேரேஜ் துவா. இது நான் இந்த கமெண்ட்ஸ் 2வது முறை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஃபாரூக் ஷக்கிலா மேரேஜ் நடக்கணும்னு இன்ஷால்லா கண்டிப்பாக துவா கேட்குறேன். என்னுடைய துவா எல்லாம் இன்ஷால்லா கண்டிப்பாக கபுல் பண்ணுவான். அந்த மாதிரி உங்களுக்கு மேரேஜ் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்ஷால்லா நீங்களும் துவா நமாஸ் படித்து துவா கேளுங்க. அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள் துவாவும் கபுல் பண்ணுவான். ஃபாரூக் ஷக்கிலா மேரேஜ் கண்டிப்பாக நடக்க நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறேன். அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன். சையது ரேசர் அவங்க வந்துட்டு சையது ரேசர்ன்றவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா அஸ்ஸலாம் அலைக்கும் அல்ஹம்துலில்லா அனுப்பியிருக்காங்க. அல்ஹம்துலில்லா. எஸ்பி லைஃப் வந்துட்டு வாலிக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் சலாமுக்கு எப்பவுமே அவங்க ரிப்ளை அனுப்பிடுறாங்க. அவங்களும் அல்லாவின் பெயரை வீடியோ போடவும் சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா போடுறேன். அவங்க வாலிக்கும் சலாம் அனுப்பியிருக்காங்க. அல்ஹம்துலில்லா. அதுக்கப்புறம் யூசர் WE6MP அவங்க வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லா ஆமீன் போட்டிருக்கீங்க. அல்ஹம்துலில்லா. சையது 9776 அவங்க வந்துட்டு மாஷா அல்லா சுபானல்லா அல்ஹம்துலில்லா ஆமீன் சும்மா ஆமீன் போட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அப்புறம் யா ரப்பி 3726 அவங்க வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் மக்ரிப் தொழுகைக்கு பின் மட்டும்தான் ஓதணுமா இல்லை ஃபஜர் தொழுகைக்கு பின்னும் ஓதணுமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு தேவையும் ஃபஜர் மக்ரிப் ஒவ்வொரு ஃபஜர் தொழுகையிலையும் நம்ம தேவையை படித்து நம்ம திக்ர் பண்ணி ஓதலாம். நீங்கள் ஃபஜரோ மக்ரிப்போ உங்களால் எப்போ முடியுதோ ஆனால் ஃபஜர் நம்ம படிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் தேவையை நீங்கள் அல்லாஹ்கிட்ட கேட்டிங்கன்னா இன்ஷால்லா நடக்கும். உங்களுடைய மெசேஜும் எனக்கு உங்கள் டவுட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் வர வேண்டிய டவுட்டு தான். இந்த மாதிரி நீங்கள் கேட்க கமெண்ட்ஸாக எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு சில பேர் இருக்கிறாங்க என்ன பண்ணுறது, ஒரு இடத்துல பூ இருந்துச்சுன்னா அதில் முள்ளும் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கெட்ட கமெண்ட்ஸ் தான் அது முள்ளாக நினச்சி தூக்கி போட்டுடலாம் இல்லை படிக்காமல் வீட்டில் நினச்சேன். ஆனால் அவங்களுக்கு படித்தாதான் அவங்களுக்கும் புரியும். அவங்க வீட்லேயும் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வீட்லேயும் அம்மா இருப்பாங்க. அவங்க அம்மா அவங்க தங்கச்சிங்களாம் தப்பு பண்ணால் இப்படி தான் அவங்களாம் பேசுவாங்களான்னு கூட எனக்கு தெரியல. எங்களெல்லாம் அவங்க கூட உடன்பிறவா சகோதரியை நினச்சி நாங்கள் தப்பு பண்ணால் அதை அன்பாக எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், இது தீன் சேனல். இது வந்து ஆடல் பாடலோ இல்லை துனியாக்காக போடுற சேனலோ இல்லை பண சம்பாரத்துக்காக போடுற சேனலோ கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். தயவு செய்து மனசை கஷ்டப்படுத்த மாதிரி நீங்கள் போடாதீங்க. படிக்காமல் விட்டுருவேன், ஆனால் நான் படித்தாதான் என்ன மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கும் இது வந்துட்டு புரியும். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி நல்ல கமெண்ட்ஸை போடுங்க. ஷாஹிதா பானு வந்துட்டு மை சன் இஸ் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் ப்ளீஸ் ப்ரேயர் ஃபார் மை சன் மேம். நான் இன்னைக்கு கமெண்ட்ஸ் படிக்கிற காரணமே இந்த ஒரு மெசேஜ் தான். படித்தோன்னே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. மை சன் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்னானே கண்டிப்பாக அந்த தாயோட துவா எல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். ஷாஹிதா பானுடைய சிஸ்டருடைய துவா எல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு அவங்க பையனுடைய கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் ஆப்ரேஷன் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். நானும் துவா கேட்குறேன். என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குற மூமின் முஸ்லீம்கள் எல்லாருக்கும் நான் கேட்குற ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு, இந்த ஷாஹிதா பானு சிஸ்டருக்காக அவங்க பையனுக்காக எல்லாம் துவா கேளுங்க. ஒருத்தருடைய கஷ்டம் வந்து நம்மளுடைய கஷ்டமாக நினச்சி நம்ம துவா கேட்கணும். தயவு செய்து எல்லாம் துவா கேளுங்க. யாரெல்லாம் அந்த குழந்தையோட கிட்னி ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும்னு நானும் துவா கேட்குறேன். எப்போவுமே துவா கேட்குறேன். என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா மூமின் முஸ்லீம்களும் கண்டிப்பாக துவா செய்வாங்க. ஆமீன். அல்ஹம்துலில்லா. ஷேக் அலாவுதீன் வந்துட்டு தமிழில் போடுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் தமிழில் போடுங்கன்னு தான் சொல்கிறீங்க. சரி ஓகே, இனிமேல் இன்ஷால்லா நான் ட்ரை பண்ணுறேன். அரபியில் போடக்கூடாது, தமிழில் போடணும் நானும் ட்ரை பண்ணுறேன். அரபிக்கும் தமிழுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வருதா, அதுதான் இன்ஷால்லா நானும் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். நிறைய கமெண்ட்ஸ் அதுதான் வருது, தமிழில் போடுங்க சிஸ்டர்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக தமிழில் போடுறேன். அல்ஹம்துலில்லா. அல்தாஃப்ன்றவங்க அரபிக்கில் யா அர் ரஹ்மான் ராஹிமின்னு இருக்குது, நீங்கள் தமிழை சொல்லக்குள்ள யா ரஹ்மான் ராஹிமின்னு சொல்கிறீங்களே சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. சாரி பிரதர், அரபிக்கும் தமிழுக்கும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டுருக்கும். சாரி, இனிமேல் கரெக்ட் பண்ணி போட்டுக்கிறேன். தேங்க்யூ பிரதர். நீங்கள் சிஸ்டர்னு சொல்லி இவ்வளோ அன்பாக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். நானும் கரெக்டாக போட்டு இனிமேல் போடுறேன்.
தப்பு இருந்தால், நான் போகிற ஒவ்வொரு வீட்டிலும் தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நானும் கமெண்ட்ஸில் சொல்கிறேன். அல்ஹம்துலில்லா. ஷெஹு ராவுத்தர்ன்றவங்க, ஹலோ, பெண்களோட ஃபோட்டோவை எதுக்கு போடுறீங்க, ஆண்களுக்கு எடுக்கிறீங்களா? அடடா, இந்த ஃபோட்டோ போட்டு தான் ஆண்களுக்கு எடுக்கிறோமா? ஏன் சார் இது? நான் தீன் சேனல்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஃபோட்டோ போடாதீங்கன்னு அன்பா அவங்களெல்லாம் சொல்ல முடியாதுங்களா? ஏன் பிரதர், உங்கள் வீட்டில் இருக்கிற சிஸ்டர், உங்கள் அம்மா கிட்டலாம் இப்படி தான் பேசுவீங்களா? பெண்கள் ஃபோட்டோ போடாதீங்க சிஸ்டர்னா போட போகிறதில்ல. ஏதோ இந்த ஃபோட்டோ துவா பண்ணுற ஃபோட்டோக்காக தான் நாங்கள் போட்டோம். இந்த ஃபோட்டோலையும் நீங்கள் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறீங்களா? அதாவது மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம், மனசை கஷ்டப்படுத்துதுன்னே ஒரு கூட்டம். சில நல்ல மனுஷங்களும் நான் உங்கள் துவா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் லைஃப்பில் நடந்திருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி படிக்கிற கமெண்ட்ஸ்லையும் இந்த மாதிரி கமெண்ட்ஸும் படிக்கணுன்ட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் அல்லாவே போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஃபோட்டோவை போடல பிரதர், சரிங்களா? இதை நீங்கள் கொஞ்சம் அன்பாக சொல்லியிருந்துருக்கலாம். பரவாயில்ல, உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் ஸ்டைலில் நாங்கள் பதில் சொல்லுவோம், ஆனால் வேண்டாம். ஏன்னா மூமின் முஸ்லிம் எல்லாமே உடன்பிறவா சகோதரிகள் தான். என்னுடைய பிரதர் தப்பு பண்ணுறீங்க, நான் அன்பாகவே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். யார் மனசையும் நான் கஷ்டப்படுத்தலை. அல்ஹம்துலில்லாஹ். திவான் மொஹிதீன்றவங்க அரபி எழுத்து எல்லாம் தமிழில் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நான் எல்லாமே டிஸ்கஷனில் யார் யார் என்னென்ன வீடியோக்கு தமிழில் கேட்டிருக்கீங்களோ அதெல்லாம் தமிழில் போட நான் ட்ரை பண்ணுறேன். அல்ஹம்துலில்லாஹ். மாஸ்டர் அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு போட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. தாவூத் ஷாஹிப்ன்றவங்க இன்ஷால்லா போட்டிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். தாவூத் ஷாஹிப்ன்றவங்க தான் மறுபடியும் இன்ஷால்லா அனுப்பியிருக்காங்க. சிராஜுதீன் தமிழ் தரவும் போட்டிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் இனிமே இன்ஷால்லா நான் தமிழில் போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இஸ்மாயில்ன்ற பிரதர் ஆமீன் போட்டிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ராயல் புல்லட்ன்றவங்க வாலிக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி போட்டிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க யூசர் IM9YM அவங்க வாலிக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன் போட்டிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் ஹுசேன் முகமது துவா போட்டிருக்காங்க. மாஸ்டர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு சொல்லியிருக்காங்க. வாலிக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அக்கா, எனக்கு தெரியாது அக்கா, எப்படி படிக்கணும் எனக்கு தெரியாது அக்கா, நீங்கள் ஒரே ஒரு பேரை அழகாக சொல்லி கொடுங்க அக்கா, வீடியோ போடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பேரை நான் ஒவ்வொரு பேராக போடுறேன், அஸ்மாஉல் ஹுஸ்னா போடுறேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் மாஸ்டர்ன்றவங்க என்னுடைய தேவையை புரிந்து கரெக்டான டயத்தில் வீடியோ போட்டிருக்கீங்க அக்கா, ரொம்ப 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 சந்தோஷம் அக்கான்னு நிறைய ரொம்ப போட்டிருக்காங்க. அதுக்கு இன்னொருத்தர் அவங்க மீட்டுன்னு போட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஒவ்வொருத்தருடைய கஷ்டமும் அல்லாஹ் தூரமாக்குவான். எல்லாருடைய ஹலாலான துவக்கம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் படிக்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அசின்றவங்க துவா நிறுத்தி நிதானமாக சொல்லவும் சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் பிரதர் ட்ரை பண்ணுறேன் பொறுமையாக சொல்ல. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருடைய கமெண்ட்ஸும் நான் இன்றைக்கி படிச்சுட்டேன். அதில் நல்ல கமெண்ட்ஸ் இருக்குது. பிரதர் நல்ல பிரதரும் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இதில் மனசை கஷ்டப்படுத்தணுன்னே சில பேர் இருக்காங்க, அவங்களும் பண்ணுறாங்க. ஓகே, யாரை பற்றியும் எதுவும் பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. என்னுடைய தீன் சேனல் நான் எப்போவுமே போட்டுட்டு தான் இருக்க போகிறேன். எல்லா மூமின் முஸ்லிம்களுக்கும் எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ண தான் போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு, ஒரு சிஸ்டர் அவங்க பையனுக்கு கிட்னி ஆப்ரேஷனுக்காக துவா பண்ண சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம துவா பண்ணலாம். நானும் துவா பண்ணுறேன், நீங்களும் துவா பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, துன்பமான நேரத்தில் ஓத வேண்டிய திக்ர், இதை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு துன்பமான நேரத்தில் கூறியுள்ளார்கள். இந்த திக்ரை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். புகாரி 4366. லா இலாஹா இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம்.
இதன் அர்த்தம் கண்ணியத்துக்குரியவனும் பெருமைக்குரியவனுமாகிய அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம். மாம்பெரும் அரியாசனத்தின் அதிபதியான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புல் சமாவாத்தி வ ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம். வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் சிறப்பான அரியாசனத்தின் அதிபதியுமான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. இத்தகைய கண்ணியத்துக்குரிய புகழுக்குரிய வார்த்தைகள் கொண்டு நாம் இறைவனை துதிக்கையில் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய கருணையால் நமது துன்பங்கள் அனைத்தையும் நம்மை விட்டு நீக்குவான். அதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான பொன்மொழி நபியின் பொன்மொழி. ஒரு மனிதன் பள்ளிவாசலை கடந்து செல்வான், ஆனால் அதில் 2 ரக்காத்துக்கள் தொழமாட்டான். தனக்கு தெரிந்தவருக்கு மாத்திரமே சலாம் கூறுவான். இவை மறுமை நாளின் அடையாளங்களாகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரஸியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தில் வாழ்வோம். இம்மையிலும் மறுமை வெற்றி பெறுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.